என்னதான் கேவலமா ஆனாலும் 49 அந்த ரெக்கார்டு மட்டும் என்ன ஆனாலும் முறியடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆர்சிபி ஜஸ்ட் அன்பிலீவபிள். பவர் பிளேலயே 9 ரன்னுக்கு 6 விக்கெட். டாஸ் ஜெயிச்ச ஆர்சிபி பவுலிங் எடுத்தது சூப்பர் டிசிஷன். அண்ட் அப்சல்யூட்லி டாப். ஆர்சிபி இன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கு தான் போட்டின்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு கிரிக் பல்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ வித் டிஸ்கஸிங் அபவுட் 1 மணி நேரம் மேட்ச் பிட்வீன் ஆர்சிபி அண்ட் பிசி. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்திலேயே மேட்சை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் இல்ல 10 நிமிஷம், பட் ரிசல்ட் 1 மணி நேரத்திலேயே தெரிஞ்சிருச்சு. நீ என்ன சொல்ற? கண்டிப்பா நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து டக்குன்னு ஒரு குயிக் செஷன்ல வந்து ஒரு ஆமா, நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். பட் 9 ரன் 6 விக்கெட். அப்போ எனக்கு தெரிஞ்சு 50 கிராஸ் பண்றதே பெருசா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க எனக்கு தெரிஞ்சு 49க்குள்ள ஆல் அவுட் ஆயிருவாங்கன்னு நினைச்சேன். அந்த ஹேசல்வுட் அண்ட் புவி 4th ஓவர் போகல. அது பேட் டிசிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா டயர்டா இருப்பாங்க. பிளஸ் இன்கேஸ் அந்த 2 ஓவர் பார்த்தாடிட்டா டெத்ல போடுறதுக்கும் ஆள் இல்லை. அந்த திங்கிங் எல்லாமே யோசிச்சு நாட் அ பேட் டிசிஷன் டு கிவ் 4th. மறுபடியும் 4th ஓவர் கொடுக்காத ஒரு பேட் டிசிஷன் இல்லை. பட் ரொமோரியோ சப்போர்டு கொடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு பேட் டிசிஷன் நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு 20 ரன் அந்த 49 கூட சுருட்டி இருக்கலாம். அவர் தான் ஒரு 4-6 கொடுத்தாரு. 15 ரன்னோ 16 ரன்னோ டக்குனு மொமெண்டம் கொடுத்துட்டாரு. மேபி சுயாஸ் சர்மாவை கொடுத்துருக்கலாம். குருணால் பாண்டியா இன்ஜுரி, அதனால எதுக்கு தேவையில்லாம இந்த மேட்ச் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் சுயாஸ் சர்மாவை யூஸ் பண்ணிருக்கலாம். 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்கன்னு பயந்துட்டு இருந்தாங்க. பட் சுயாஸ் சர்மாவோட ஸ்ட்ரென்த்தே கூகுளி தான். லெஃப்ட் ஹேண்டருக்கு கூகுளி அவே வெளியில போகும். போல்டு ஸ்லிப்ல கேட்ச் அது மாதிரி நடந்திருக்கலாம். பட் தே டிடன்ட் யூஸ். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாங்க. பவுல்டு ரியலி வெல். குல்தீப் யாதவ் எல்லாத்தையும் திணற வச்சு எடுத்தாங்க. குல்தீப் யாதவா இருந்தாலும் பட் ஹி பவுல்ட் ரியலி வெல். நீ என்ன நினைக்கிற? புரியல, லைட்டா கேட்கலாம். இல்ல, ஆர்சிபி சுயா சர்மாவும் கொஞ்சம் ஏர்லியரா எடுத்து வந்திருக்கலாம். ஆமா, லைக் ரொமாரியோ சப்போர்ட் வந்து நல்லாவே ரன்ஸ் வந்து லீக் பண்ணாருன்னு தான் சொல்லணும். பட் ஆர்சிபி எப்படி பார்த்துருப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கவங்களுக்கு வந்து நல்லா ஒரு சான்ஸ் தந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல தான் வந்து ரொமாரியோ சப்போர்ட்கெல்லாம் நல்லா ஒரு 2-3 ஓவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே நல்லா தர முடியும். பிகாஸ் அதிகமாக ஸ்கோர் வந்து டார்கெட் வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால மேபி தந்திருக்கலாம். பட் பொட்டலம் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒன்றுமே நீங்க சொன்ன மாதிரி ஹேசல்வுட் அண்ட் புவிக்கே 4th ஓவர் தந்து முடிச்சிருக்கலாம். பட் இல்ல அவங்க இல்ல, பாயிண்ட் அது இல்லை. ஓகே, அப்படியே 4th ஓவர் கொடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்குமா? டயர்டா இருப்பாங்க. 3 ஓவர் ஸ்பெல், அதுவும் டாப் ஸ்பெல். நீ ஸ்லோயர் பால் அது மாதிரிலாம் வேரி பண்ணல. எல்லாமே 140 145ல அடிச்சாங்க. ஸ்லோயர் பால்லாம் யூஸ் பண்ணியிருந்தா மேபி ஒரு பால் 2 பால் ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். எல்லா பாலுக்கும் 100% கொடுத்தாங்க. ஏன்னா பவுலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. பவுலர் ஸ்டாப்ல இருந்தாங்க. அதனால வேஸ்டா ஒன்னோட ஓவரை யூஸ் பண்ணாம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ணாங்க. கடைசியில வந்து முடிச்சு கொடுத்தாரு. லெட்ஸ் எண்ட் திஸ் ரிவ்யூ பை டிஸ்கஸிங் அபவுட் 2 கீ மூமெண்ட்ஸ். ஐ திங்க் கீ மூமெண்டா இது? இந்த மூமெண்ட்டே என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியோட பவுலிங் தான் மொமெண்டம் அப்படியே கொடுத்துச்சு அவங்களோட மேட்சுக்கு. 6 விக்கெட் 9 ரன் அப்பவே முடிஞ்சு. 8 ரன் அப்பவே. ஹேசல்வுட் போட்ட பவுன்சர், புவியோட யார்கர், நியூ பால்ல எனக்கு தெரிஞ்சு இது இதோட பெஸ்ட் ஸ்பெல் நான் பார்த்ததே இல்லை ஐபிஎல்ல. அது லோயஸ்ட் 13க்கு 6, லோயஸ்ட் பவர் பிளே டோட்டல் எவர் இந்த ஹிஸ்டரி. நீ என்ன நினைக்கிற? உன்ற கீ மூமெண்ட்? என்னோட கீ மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஸ்டப்ஸ் வந்து இப்போ அவுட் ஆனதுன்னு தான் சொல்லுவேன். ஸ்டப்ஸ் ஆர் ரிஸ்கி. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காட் பிஹைண்ட் தான் ஆனாங்க. ஸோ விக்கெட் போயிட்டு இருக்க இங்கே டெஸ்ட் மேட்ச்ல இருந்து தான் போடுறாங்க. லைக் நான் ஒரு பவர் பிளே வரைக்கும் இப்போ ஒரு 3 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னு தெரிஞ்சுமே நீங்க வந்து வெளில இருக்கிற பால் வந்து ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணி மறுபடியும் திரும்ப திரும்ப விக்கெட்ஸ் லூஸ் பண்றது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அங்க வந்து கொஞ்சம் பால்ஸ் வந்து டாட் பால் ஆடிட்டு கொஞ்சம் லீவ் பண்ணி ஆடி இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது டெக்னிக் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பால் அப்ப நல்லா ஸ்விங் ஆயிட்டு இருந்துச்சு. இல்ல, நான் ரிஸ்வி கூட ஒத்துப்பேன். வெளியில போச்சு, டிரைவ் போனாரு. பட் ஸ்டப்ஸுக்கு பால் டிஃபெண்ட் தான் பண்ணாரு. அது சீம்ல பிச் ஆகி சீம் மூமெண்ட் கிடைச்சிச்சு. ஸ்விங்கும் கணிச்சு கரெக்டா பேட்டை வச்சாரு. பட் சி மூமெண்ட் தான் டேஞ்சர்னு இந்த எண்ட்ல இந்த புவி காமிச்சிருக்காரு.
சீம்னா குத்தி டிவியேட் ஆகுது, ஸ்விங் ஏர்லயே வருது. ஏர்ல வர்றது கூட கணிச்சு நீ பேட்டை வச்சிடலாம். பட் குத்துனதுக்கு அப்புறம் நீ வெளியிலயா உள்ளயான்னு கணிக்கிறது தான் கஷ்டம். அது புவி ரெண்டுமே பண்ணனால ஒண்ணுமே பண்ண முடியல. அது பேட்டை கரெக்டா வச்சாரு, லேட்டா கரெக்டா பேட் கிட்ட வரும்போது வாங்கிட்டு போயிடுச்சு. பட் ரிஸ்வி ஓபி பால், டிரைவ், யாரா இருந்தாலும் ஓபி பால் டெஸ்ட்லயே விட மாட்டாங்க. இதுலயும் விடாம நின்று அடிக்க போனாரு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அன்லக்கி ஆல் பேட்டர்ஸ். பட் பவுலிங் எக்ஸ்ட்ராடினரின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கேம் பிளான் பார்த்துடலாம் ஒரு 5 மினிட்ஸ் குயிக்கா. பஞ்சாப் டேக்கிங் ஆன் ஆர்ஆர். ரெண்டுமே டாப் டீம்ஸ். அது பஞ்சாப் தே ஆர் பிளேயிங் லைக் கிங்ஸ்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற மாதிரி இந்த வீடியோலையும் சொல்றேன். தே ஆர் பிளேயிங் லைக் கிங்ஸ். ஐ திங்க் போட்டி ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் தான் நினைக்கிறேன். மேபி தே ஆர் அகெயின் குவாலிஃபை ரவுண்ட் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பஞ்சாப் பிளேயிங் தேர் ஹோம் கிரவுண்ட் முலன்பூர். பியூர் பேட்டிங் விக்கெட் தான். போன மேட்ச் 250 அடிச்சாங்க எஸ்ஆர்ஹெச்சோட. அதே மாதிரி இந்த மேட்சும் அடிப்பாங்களா? டாஸ் ஜெயிச்சா பவுலிங்கா பேட்டிங்கா? முலன்பூர். டாஸ் ஜெயிச்சா எப்பவுமே ஆப்வியஸா பவுலிங்கா தான் இருக்கும். பிகாஸ் சேசிங் தான் எப்பவுமே ஈஸி, ஒரு ஸ்கோர் தெரிஞ்சிடும். அப்புறம் பஞ்சாப் பார்த்தோம்னா இப்ப அவங்களோட அந்த டாப் 3 பேட்ஸ்மேன், அதாவது டாப் 4 சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து மேக்ஸிமம் 3 பேர்ட்ட எப்படி வந்து சீக்கிரம் அவுட் எடுக்க போறாங்களோ அதை பொறுத்து தான் ராஜஸ்தானோட மேட்ச் வந்து கன்ஃபார்ம். ஸோ அவங்க 4 பேர்த்துல 3 பேர்த்த வந்து ஒரு 10 ரன்னுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா ராஜஸ்தான் நல்லாவே ஜெயிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, சேசிங் அப்போ. நாமளும் எல்லா மேட்சும் சொல்றோம், இந்த பிரியான் சாரியா, பிரப்சிமரன் சிங், இந்த கூப்பர் கான்லி, ஸ்ரேயஸ் எல்லாம் யாராச்சும் 2-3 பேர்த்து எடுத்துட்டா முடிச்சிடலான்னு. பட் அவங்க என்னன்னாலும் அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணா பரவாயில்ல, 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணா பரவாயில்ல. நம்ம எடுத்துட்டா முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்க 7 மேட்சா கன்சிஸ்டன்டா கொடுத்துட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் டாப் 4ல இருந்து ஒரு 120 130 வந்து இருக்கு. அப்புறம் யாராச்சும் பின்னாடி இப்படியே 5th ரவுண்ட்ல வர பேட்ஸ்மேன் இருந்து எடுத்துட்டு போனா 200, எனக்கு தெரிஞ்சு 150 அடிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன் டாப் 4. அதனால அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. சேசிங்லயும் டாப் 4 தான் அடிச்சு கொடுக்குறாங்க. டாப் 4ல 2 பேர் கடைசி வரைக்கும் இருந்து பினிஷ் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் யாராச்சும் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மேட்ச் இருந்தாரு, கூப்பர் கான்லி ஒரு மேட்ச், அது மாதிரி யாராச்சும் எடுத்துட்டு போய் முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஓவராலா பார்த்தோம்னா 2 ஸ்குவாடோட கம்பேரிசன்ல டாப் ஆர்டர்ல பிரியான் சாரியா, பிரப்சிமரன் சிங், கூப்பர் கான்லி இவங்க ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. ஆர்ஆரோடது. ஆர்ஆர்ல சூரியவன்சி இருக்கலாம், ஜெய்ஸ்வால் இருக்கலாம், ஜுரைல் இருக்கலாம். பட் இவங்களோட ஃபயர் பவர் அண்ட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணது பஞ்சாப். சூரியவன்சி அவன்லாம் 15 வயசான்னு டவுட்டா இருக்கு. ஜஸ்ட் அன்பிலீவபிள். போன மேட்ச் அந்த பிரஃபுல் ஹிஞ்சே ஃபர்ஸ்ட் டைம் ரிவெஞ்ச் எடுத்திருப்பாரு ஹைதராபாத் பிச்சில். பட் போன மேட்ச் ஜெய்ப்பூர்ல நடந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் 4 பால் 6 அடிச்சார். ஃபர்ஸ்ட் பால் டாட்டு, அடுத்த 4 பால் 6 அடிச்சாரு அவரோட. இன்டர்வியூல கூட கேட்டிருப்பாங்க, ஆர்ஆரோட மேனேஜர் கேட்டிருப்பாரு, ஆர்ஆர் அட்மின் போட்டிருந்தாரு கூட ரீல்ஸ்ல, நீ வந்து பர்சனலா அந்த பிரஃபுல் ஹிஞ்சேக்கு பிளான் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்தையான்னு. அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, ஆமா நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வரல, கேம் பிளான் இவருக்கு எதிராக இவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரு, என்ன பவுன்சர் போட்டு எனக்கு பாடிக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ண பார்ப்பாரு, இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கணும், ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இது இன்டு த பாடி பவுன்சர் அவுட் ஆயிடுவாருன்னு. பட் அவரு அதை எடுத்துட்டு 4 6 அடிச்சாரு. அதான் அந்த ஃபர்ஸ்ட் பால் பிக்அப் ஷாட் மூஞ்சிக்கு வரும், அதை பிக் பண்ணி 100 மீட்டருக்கு பக்கமா அடிச்சாரு. ஜஸ்ட் அன்பிலீவபிள். 15 இயர்ஸ் ஓல்டுனால இவ்வளவு அடிக்க முடியுமா? ஜஸ்ட் யோசிக்கவே முடியல. 36 பால் செஞ்சுரி, என்னென்ன ரெக்கார்டு உடைக்க போறாருன்னு தெரியல. இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் ஐபிஎல்ல 15 வயசுல எப்படின்னா 35 வயசுல ஐயோ எத்தனை வயசு வரைக்கும் ஆடுவாரு என்னன்னே சொல்ல முடியல. நெக்ஸ்ட் அவங்களோட ஒன் டவுன் ஜுரைல் லிட்டில் கன்சிஸ்டன்சியா இருந்தாரு 2 மேட்ச். பட் அது போக போக குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சிருந்தாலும் கன்சிஸ்டன்சி லேக் ஆயிருக்கு இந்த மிடில். யுவர் தாட்ஸ், எந்த டாப் 3 ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு? ஸோ ஆப்வியஸா பார்த்தா சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபயர் பவர் பார்த்தா நமக்கு பஞ்சாப்க்கு தான் நல்லாவே இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃபயர் பவர் இருக்கிற பேட்டர்ஸ் தான். பட் ராஜஸ்தான்ல அந்த அளவுக்கு வந்து ஜுரோலெல்லாம் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஃபுல் ஹிட்டிங் மோடு வந்து போவாரான்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஜெய்ஸ்வாலுமே டீசெண்டாக தான் ஆடுறாரு. பட் சூர்யாவன்சி தான் வந்து ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு.
ஸோ அதனால அவ்வளோக்கா ஜெய்ஸ்வால் இன்னிங்ஸ் வந்து என்னதான் ஒரு 200 ஆனாலும் அவரோட இன்னிங்ஸ் பெருசா தெரியறதில்ல. மற்றபடி ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் ஓகே தான். அண்ட் ஜுரால் வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா தான் தெரியுறாரு. ஸோ அந்த வர மேட்சஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு தான் பார்க்கணும். பட் ஆனா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட வந்து ஒரு மேட்ச் ராஜஸ்தான் ஜெயிச்சப்போ பார்த்தோம்னா சூரியவன்ஷி அண்ட் ஜுரல் 2 பேரும் தான் வந்து ஒரு 200 டார்கெட்டை சேஸ் பண்ண வந்து ஸ்கோர் செட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜுரல் வந்து ரிமைன் நாட் அவுட்டா இருந்து மேட்ச் முடிச்சுட்டு இருந்தாரு. 80 கிட்ட அந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ ஒரு நல்ல கேப்பபிள் பேட்டர் தான். பட் ஸோ உன்னை ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியா இங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு தான் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தெரியாம ஒன்று தப்பா சொல்லிட்டேன். லாஸ்ட் மேட்ச் முடன்பூர்ல நடந்தது பஞ்சாபுக்கும் எல்எஸ்ஜிக்கும். அதுலதான் பொழந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் சாரி. அதுக்கப்புறம் பார்த்தா மிடில் ஆர்டர் பிளஸ் ஃபினிஷிங்ல பார்த்தீங்கன்னா போத் த டீம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. 50-50 தான். இந்த டீமும் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. இந்த டீமுக்கும் ஸ்ட்ராங்கா இல்லை. ஆர்ஆருக்கு ஜடேஜா ஃபினிஷ் பண்றாரு ஹெட்மேயரோட. அந்த அளவுக்கு அவங்க ஃபார்ம் இல்லை. ஆனா மிடில் ஆர்டர்ல 5 டவுன், ஐ மீன் 3 டவுன்ல வராரு. அவர் பேரு கூட ஃபெரேரா. அவர் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஃபெரேரா வந்து அடிச்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் டீசெண்டா எடுத்துட்டு போறாரு. பட் அதுக்கப்புறம் வர ஃபினிஷர்ஸ் தான் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பராக் 2 டவுன்ல வராரு. எதுக்கு வராருன்னு தெரியல. கேப்டன்சி டீசெண்டா பண்றதுனால ஏதோ மேட்ச் ஜெயிக்கிறதுனால விட்டுருக்காங்க. பட் ஹி ஹாவ் டு ப்ரூவ் சம்திங் நினைக்கிறேன். he ஹேஸ் டேலண்ட். பட் அது கொண்டு வர முடியல. ஒரு சீசன் கலக்குனாரு. கேப்டனா ஆக்கியிருக்காங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா தான் கேப்டன்சி கொடுப்பாங்க. நீ கேப்டன்சி திங்கிங் பிரெயின் எல்லாம் இருந்தா மட்டும் கொடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. அதை பண்ணிட்டு பொசிஷனை சீல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இவங்கிட்ட கேப்பபிள் இருக்கா கேப்டன் பண்ற அளவுக்குன்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 2024 சீசன் கலக்கணும்னால அவருக்கு அதுக்கப்புறம் போன வருஷம் இந்த வருஷம் கொடுத்தாங்க. டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியறதுனால ஐ திங்க் ஹி வில் கம் பேக்னு நினைக்கிறேன். அப்படி இந்த சைடு பார்த்தா பஞ்சாபுக்கு சசாங் அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணல. ஏதோ ஒரு ரெண்டுல சப்போர்ட் கொடுக்குறாங்க டாப் ஆர்டர்ல. அதனால அப்படியே கேம் எடுத்துட்டு போறாரு. அப்பப்போ ஒரு 6 ஒரு 4 அப்படிதான் அடிக்க முடியுது. ஒரு ஃபுல் ஃபிளெச்சடா ஃபினிஷ் பண்ண முடியாது. நேகல் வதேரா கன்சிஸ்டன்சி சுத்தமா இல்லை. ஸ்டாயினிஸ் சான்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்கல. பட் ஹி கேன் பி டேஞ்சரஸ். யாரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா? ஸ்ட்ராங்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற ஃபார்முக்கு கொஞ்சம் ராஜஸ்தான் சைடுன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க மிடில் ஆர்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் வந்து தனித்தனியா பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி தந்திருக்காங்க டீமுக்காக ஃபியூச்சர் ரன்ஸ். பட் பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா மிடில் ஆர்டருக்கு வந்து சான்ஸே கிடைக்கல. ஸோ அதனால வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ ராஜஸ்தானோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கிறதுனால நல்லா பண்ணலாம். ஓகே, மேட்ச்ல பார்ப்போம் என்னன்னு. நெக்ஸ்ட் மூவ் இன்டு த பவுலிங் டிபார்ட்மெண்ட். பவுலிங் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு ஆர்ச்சர் ஏத்துன்னு ஏத்துறாரு. அந்த சைடு பார்த்தா யான்சன் ஏத்துறாரு. ஹர்ஷதீப் ஸ்விங்கும் பண்றாரு. டெத் ஓவர்லி சூப்பரா போடுறாரு. பர்கர் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் ஹி கேன் பி டேஞ்சரஸ். பிஷ்னாய் சூப்பரா போடுறாரு. அந்த அந்த சைடு பார்த்தீங்கன்னா சஹல் ஹி ஆல்சோ பெர்ஃபார்மிங் டீசென்ட்லின்னு சொல்லலாம். எக்ஸலண்டா பண்ணல. பட் அதை ரெண்டு சப்போர்ட் கிடைக்கிறதுனால அவரும் ஒரு டீசென்டான ஸ்பெல் போட்டு போயிடுறாரு. இந்த சைடு வந்து பிரிட்ஜஸ் அவரு போடுறாரு. அவர் லீக் பண்ணாலும் அவரை திருப்பி பேக் பண்றாங்க. ஏன்னு தெரியல. பட் குரூஷியலா 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. போன மேட்ச் கூட குரூஷியலா எடுத்து கொடுத்தாரு எண்ட்ல. அதுக்கப்புறம் ஓவராலா பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஐ எம் கோயிங் வித் ஆர்ஆர்னு நான் சொல்றேன். என்னதான் பஞ்சாப் கிட்ட பவுலிங் ஸ்ட்ராங்கா, ஐ மீன் பஞ்சாப் எல்லாமே ஜெயிச்சாலும் பவுலிங்ல பேட்டிங் அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா. மெயினா பார்த்தோம்னா இப்ப ஆர்ச்சர் வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இதான் வந்து நாளைக்கு கீ டு வாட்ச் அவுட் ஃபாரா இருக்கும். பிகாஸ் ஆர்ச்சர் வந்து டாப் 3ல வந்து யார் யார் தூக்க போறான்னு பார்க்கணும். ஸோ டாப் 4 பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா யார் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா மேட்ச் அங்கதான் குரூஷியலா இருக்கும். இல்லாட்டி ஆர்ச்சரை வந்து டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா ஸோ பஞ்சாப்க்கு நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மேட்சவே தூக்கிட்டு போக. மெயினா பிக் வந்து ஆர்ச்சர் தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் பண்றாரு. 3 மேட்ச் ஸ்ட்ரைக் பண்ணாரு. போன மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹெட் கேட்ச் மிஸ். பட் 4th பாலே 5th பாலே அவுட் எடுத்துட்டாரு.
அவர் நியூ பால் ரொம்ப ட்ரெட்டா இருக்கும், ரொம்ப பேஸ் அதிகமா இருக்கிறதுனால குயிக்கா பேட்ஸ்மேன் ரியாக்ட் பண்ணலினா கன்ஃபார்ம் வந்து அவுட் ஆயிடுவாங்க. இசான் கிஷனுக்கு கூட போன பால் ஃபர்ஸ்ட் பால் வந்ததையும் ஃபர்ஸ்ட் ஓவர் கடைசி பால் நச்சுன்னு பட்டு அது பேட்டும் ஹெல்மெட்டும் கரெக்டா வைக்கும் போது பேட்ல பட்டு ஹெல்மெட் லைட்டா உரசிட்டு சிக்ஸ் போச்சு பிஹைண்ட் விக்கெட். ஜஸ்ட் அன்பிலீவபிள் நினைக்கிறேன் அந்த பவுன்சர். நான் ரீல்ஸ்ல பார்த்தேன், திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு குயிக்கா ரியாக்ட் பண்ண முடியல இசான் ஹேஸ் சூப்பர் டைமிங், பட் இந்த பால் ரியாக்ட் பண்ண முடியலன்னா ஆர்ச்சரோட பியூர் கிளாஸ் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ பை ப்ரெடிக்ஷன். பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். பேட்டர் பார்த்தோம்னா யார் பிக் பண்ணலாம்? கூப்பர் கான்லின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு இன்னிங்ஸ் வந்து நல்லா பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, பால்ஸ் டேக் பண்ணிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் ஸ்கோர் பண்ண பார்க்குறாரு. ஸோ பஞ்சாப்ல அவர் பிக் பண்ணலாம். ஓகே, நான் யாரை சொல்றேன்னா சூரியவன்சி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-70 அடிப்பாருன்னு நினைக்கிறேன் குயிக்கா. பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார், ஐ எம் கோயிங் வித் ஆர்ச்சர். நான் ஆர்ச்சர் போறேன், நீ? ஆர்ச்சரா? ஓகே. நீ? நான் பஞ்சாப்ல யாராவது பிக் பண்றேன். ஸோ பஞ்சாப்ல மார்க்கோ ஆன்சன் வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, யாருக்கு ஜெயிப்பா இந்த மேட்ச்ல? ஸோ பஞ்சாப் ஆப்வியஸா ஒன்று அன்பீட்டனா இருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் மேபி நாளைக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நானும் ராஜஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் பஞ்சாபுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருந்தா அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.